இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவலிலே கூட நாம் சித்தரை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். திருவண்ணாமலை கிரிவல பாதையிலே இந்த மலையை போன்ற ராட்சச பாறை ஒன்று இருந்தது. அந்த பாறை மக்கள் கிரிவலம் செய்வதற்கு மிக மிக இடையூறாக இருந்ததாம். 10-15 காட்டு யானைகளை வைத்து அந்த பாறையை அப்புறப்படுத்த முயற்சித்தார்கள். ஆனால் பலன் இல்லை. அப்போது அங்கு ஒருவர் வந்தார். அவர் ஒரு சித்தர். 27 அடி நீளமுடைய தலைமுடியை கொண்டவர் அவர். இந்த பாறையை தனது ஜடாமுடியிலே கட்டி தனி ஒருவனாக இழுத்து ஒரு பாதுகாப்பான இடத்திலே தூக்கி வீசி எறிந்தார் என்பது வரலாறு. அவர்தான் அடிமுடி சித்தர். மறக்காதிரு, பிறக்காதிரு, இறக்காதிரு எனும் உபதேசத்தை செய்தவர் இந்த அடிமுடி சித்தர். இறைவனை மறக்காமல் இருந்தால் நீ இன்னொரு பிறவி பிறக்காது இருப்பாய். இன்னொரு பிறவி நீ பிறக்காது இருந்தால் இறக்காது இருப்பாய் என்பதே இதனுடைய அர்த்தம். அடிமுடி சித்தர் பல அற்புத சித்துக்களை சர்வசாதாரணமாக செய்தவர். ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், யோகி ராம் சுரத்குமார் முதலான மகான்களால் வழிபடப்பட்டவர். இவர்களே மகான்கள். இவர்களால் வழிபடப்பட்டவர் அடிமுடி சித்தர். இவர் ஜீவசமாதி அடைந்தவர். அடிமுடி சித்தருக்கு மிகவும் பிடித்தமான உணவு கேழ்வரகு. இந்த கேழ்வரகு கஞ்சி, கேப்பங்கூழை மட்டுமே இவர் உணவாக உட்கொண்டு வாழ்ந்தார் என்பது வரலாறு. அடிமுடி சித்தருக்கு கேழ்வரகு, பூ, நல்லெண்ணெய் ஆகிய 3ஐயும் காணிக்கையாக கொடுத்து, முடிந்தால் ஒரு வேஷ்டி கொடுத்து நாம் வேண்டிக் கொண்டால் நமது அனைத்து துன்பங்களும் துயரங்களும் தூள் தூளாகும் என்பது நிதர்சனம். இந்த அடிமுடி சித்தருடைய கோவிலுக்கு நேர் எதிரே கௌதம மகரிஷியினுடைய ஜீவசமாதி இருக்கின்றது. அதுவும் நாம் அவசியம் தரிசிக்க வேண்டிய கோவிலாகும். இந்த கௌதம மகரிஷியினுடைய கோவிலுக்கு அருகேதான் சூரியலிங்கம் இருக்கின்றது. சூரியலிங்க கோவில் இருக்கின்றது. இந்த அடிமுடி சித்தர் சித்தியை, வெற்றியை தருபவர். சித்தர்கள் மீது சித்தம் வைத்தால் நமக்கு சித்தமாகாதது எதுவுமே இல்லை. ஆகவே திருவண்ணாமலைக்கு செல்லும் போது, கிரிவலம் செய்யும் போது மிக மிக கவனமாக நாம் கிரிவலம் செய்ய வேண்டும். ஆகவே எதனென்றால் அங்கு பல 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 சித்த புருஷர்களுடைய ஆன்மா நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய துன்பங்களை, துயரங்களை, நாம் எதற்காக கிரிவலம் வருகின்றோம் என்பனவற்றையெல்லாம் அந்த சித்த புருஷர்கள் அறிந்திருக்கின்றார்கள். நாம் கிரிவலம் வரும்போது தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு, அரசியல் பேசிக்கொண்டு, சினிமா பற்றி பேசிக்கொண்டு, அடுத்த வீட்டுக்காரர்களை பற்றி பேசிக்கொண்டு இப்படியெல்லாம் கிரிவலம் வராமல், கிரிவலம் வரும்போது மனதை அந்த சிவபிரானிடம் கொடுத்து விட வேண்டும். அப்பா அருணாச்சலா, அப்பா அருணாச்சலா, இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லிக்கொண்டே கிரிவலம் வாருங்கள். அப்படி நீங்கள் கிரிவலம் வரும்போது நீங்கள் சித்தர்களை பார்க்கவில்லை என்றாலும் அவர்கள் உங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய கடைக்கண் பார்வை நம்மேல் படும். சித்தர்களுடைய பார்வை நம்மேல் பட்டுவிட்டதென்றால் அந்த சிவனுடைய பார்வை நம்மேல் பட்டுவிட்டதை போல். ஆகவே சித்தர்கள் சொன்னால் சிவன் நமக்கு செய்வார். ஆகவே இந்த கிரிவலம் வரும்போது கவனமாக கிரிவலம் வந்து இந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் சென்று உங்களுடைய குறைகளை அவர்களிடம் சொல்லுங்கள். உங்களுடைய குறைகளை, என்ன குறை இருந்தாலும் மனதிலே, அவற்றை இந்த ஜீவ சமாதியிலே அவர்களுடைய பாதங்களிலே கொட்டிவிடுங்கள். உண்மையாக அடுத்த பௌர்ணமியோ அடுத்த அமாவாசையோ நீங்கள் கிரிவலம் செல்லும் போது, அதாவது அடுத்த முறை நீங்கள் கிரிவலம் செல்லும் போது உங்களுடைய குறைகள் நிச்சயமாக தீர்ந்திருக்கும். இதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆகவே சித்தர்களுடைய அடியை பற்றி கொண்டு, அவர்களுடைய திருவடிகளை பற்றி கொண்டு நாம் இந்த உலகத்திலே இந்த ஜென்மாவை கடை தேர்வோம். அது ஒன்றுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.